வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 ஆண்டு 4ஆம் மாதம் 7ஆம் திகதி காலை 10 மணி. வணக்கம். இந்த வீடியோ என்னென்றால் 2 விடயங்கள் சம்பந்தமானது. ஒன்று, எங்களுடைய தையிட்டி விகாரை, அங்கே உங்களுக்கு தெரியும் நீதியமைச்சர்கள் வந்தவர்கள். மற்றது தையிட்டி விகாரை சம்பந்தமாக எப்போதுமே ஒரு கதை அடிபட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஸோ முதலாவது தையிட்டி விகாரை சம்பந்தமானது. இரண்டாவது எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர சிங் மோடி அவர்களுடைய பயணத்திற்கு, அவருடைய சந்திப்பிற்கு நான் ஏன் போகவில்லை, ஏன் அழைக்கப்படவில்லையா, ஏன் போகவில்லை, ஏன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் அங்கே போகவில்லை என்பது சம்பந்தமான இந்த வீடியோக்கள். முதலாவதாக பார்ப்போம். இந்த தையிட்டி சம்பந்தமான பிரச்சனை என்னவென்றால், என்னை பொறுத்தவரைக்கும் தையிட்டி என்பது ஒரு மத தலம். அது உங்களுக்கு தெரியும். நான் மதங்களை ஒரு நாள் நிந்திப்பதில்லை. ஆனால் இந்த முஸ்லிம் மக்களுடைய இந்த பிரச்சனைகள் கூட அவர்களுக்கு நல்ல விடயங்களை கதைக்க போய் அது கடைசியாக அவர்களில் இருக்கிற 1-2 அடிப்படைவாதிகளோட பிரச்சனை வந்தவுடனே அவர்களுடைய முகப்புத்தக போஸ்டுகள் என்னை சற்று கோவப்படுத்தினதுதான் உண்மை. ஆனால் உண்மையான நல்ல முஸ்லிம் நண்பர்கள் இப்போதும் எனக்கு முஸ்லிம் நண்பர்களாகத்தான் இருக்கிறார்கள். 1-2 அடிப்படைவாதிகளுடைய அடிப்படை குணங்கள் வெளியால வந்திருக்கிறது, அவ்வளவுதான் உண்மை. சோ அதுதான் அதுக்குரிய காரணம். மற்றபடி எனக்கு மதங்களை நான் நன்றாக மதிக்கிறது. எனக்கு இந்த மனதில் மதங்கள் சம்பந்தமான இஸ்லாம் மதம் நெல்லாமா, கிறிஸ்டியன் மதம் நெல்லாமா, ஹிந்து மதம் நெல்லாமா அன்று இல்லை. கோயில் என்றால் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அங்கே ஏதாவது நல்ல விடயங்கள் இருந்தால் அதை பார்த்து, இப்போ சில நேரம் உங்களுக்கு தெரியும் புத்த கோயிலுக்கு போய்க்கல சந்தோஷமா இருக்கும். சில இஸ்லாம் கோயில்கள் போய்க்கல சரியா நல்ல சுத்தமாக இருக்கும். முக்கியமாக எங்களோட பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற முஸ்லிம் மசூதி அங்கே நெடுக நாங்கள் போய் சாப்பிட்றோம். நாங்கள் அவருடைய இதுகளுக்கு அப்படி விடயங்களை பார்க்கலாம். இந்த பௌத்த மதம் என்றாலும் நாங்கள் பௌத்த மதத்தை மதிக்க தெரிந்த ஒரு இனம்தான் எங்களுடைய இந்து மதம். ஆகவே எந்த இனத்தையுமே நாங்கள் ஒருபோதுமே குறை சொல்ல போவதும் இல்லை. அந்த தையிட்டி விகாரை சம்பந்தமாக நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருந்தேன் உண்மை என்ன என்று. அதாவது தையிட்டி விகாரையுடைய மதிப்புக்குரிய குரு, அதாவது அவர்களுடைய பௌத்த மத குரு, அவர்களை நான் நேரில் சென்று சந்தித்தேன். அவர் சந்தோஷமாக கதைத்திருந்தார் என்னுடன். ஆகவே அவரை சந்தித்து அவருடன் நாங்கள் கதைத்து சில விடயங்களை அறிந்து கொண்டு பொதுமக்களுக்கு நல்ல விடயங்களை செய்வோம் என்று பார்த்தேன். ஆனால் அதற்குள்ளே அரசியலை வைத்து 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 இந்த நாளும் ஏதாவது வாக்கு குறைகிறது, அல்லது ஏதாவது உள்ளூராட்சி சபை தேர்தல், மாகாண சபை தேர்தல், அல்லது இந்த தேர்தல் என்றால் அந்த தேர்தல் காலங்கள்ல மட்டும் போய் அந்த தையிட்டி விகாரைக்கு முன்னுக்கு ஆர்ப்பாட்டம் செய்வது என்பது கஜேந்திரகுமார் அவர்களுடைய அரசியல்ல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்ப அது எங்களுடைய அருண் சித்தார்த் சொல்லி இருப்பார், அக்ரி டு டிஸ்அக்ரி என்று. அதாவது என்னென்றால் எங்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வது கஷ்டம் என்றாலும், ஆனால் அவருடைய கருத்தை சொல்ற சுதந்திரத்தை நாங்கள் விட்டுருக்கோம். இப்ப உண்மையாகவே மனசுல நீங்கள் என்னிட கேட்டீங்கள் என்று சொன்னால், அந்த கோயில் என்ன செய்யணும், அது இடிக்க வேணுமா, அப்படியே பாதுகாக்கப்பட வேணும் என்றால் இந்த மனது சட்டவிரோதமான கட்டிடம் என்ற அடிப்படையில் அது கட்டாயம் உடைக்கத்தான் வேணும். அது யார் சட்டவிரோதமாக கட்டினாலும் அதை உடைக்க மாட்டேன் என்று சொல்லிக்கல, நீதிமன்றத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்லிக்கல, அதை உடைக்க வேண்டிய தேவை இருக்கு சட்டவிரோதமான கட்டிடம் என்ற அடிப்படையில். ஆனா ஒரு மதத்தலம் அல்லது என்ற அடிப்படையில் அதை நாங்களும் அதை உடைக்கிறதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த மதத்தை பேணுபவர்களும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பள்ளிவாசலையோ ஒரு அம்மன் கோயிலையோ இடிப்பதற்கு நான் ஒருபோதும் ஓம் என்று சொல்ல மாட்டேன். அது இருந்தால் அதை அப்படியே வைத்துக்கொண்டே ஏதாவது செய்யலாம். நான் அந்த காணி உரிமையாளர் வழக்குகளை போட்டு நீதிமன்றம் தீர்க்குமாக இருந்தால் இதை உடைக்கலாம் என்று நீதிமன்றம் தீர்க்குமாக இருந்தால் உடைக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே நான் அந்த விடயங்கள் அன்றைய தினம் அங்கே போய் அவற்றை பார்த்ததுக்குரிய முக்கியமான காரணம், அந்த மதகுருவோடைய முறையாடி உள்ளே போய் பார்த்து வீடியோ எடுத்து வைத்திருக்கிறேன். பார்த்ததுக்குரிய காரணம் என்னவென்றால், அவர்கள் அதை எவ்வாறு காட்டியிருக்கிறார்கள், பொதுமக்கள் காணியா, மொத்தம் எத்தனை எவ்வளவு பரப்பு காணி, அதுல இந்த காணி உரிமையாளர் இருக்கிறாரா இல்லையாண்டு. இந்த காணி உரிமையாளர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில பேருடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், எங்களோட உறுதிகள் போட்டு நாங்கள் வழக்குகளை போட்டால் வழக்கு அவர்களுக்கு சார்பாக முடிஞ்சிடும். ஆகவே வழக்கு இல்லாமல் அரசியலால் உடைக்க போகிறோம். அரசியலால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஒரு வாக்குறுதி தருகிறேன் என்னுடைய தமிழ் மக்களுக்கு, மாகாண சபை தேர்தல் மாகாண சபை தேர்தல் வைத்து அவர்கள் அதிலே முதலமைச்சராக ஆகும் பட்சத்துல அத்துமீறி அரச காணிகள்ல நாங்கள்
எந்த மத தலங்களையும் கட்டுறதையும் மத ஆக்கிரமிப்புகள் செய்யறதையும் குடியேற்றங்கள் செய்யறதும் இல்லாம பண்ணும். அது நாங்கள் எந்த சந்தேகம் இல்லை, அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க போவதில்லை. உங்களுக்கு தெரியும், நான் அமெரிக்காவை சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல பெடரல் லோன்றது வேற, ஸ்டேட் லோன்றது வேற. பெடரல் லோவுக்கும் ஸ்டேட் லோவுக்கும் கன்ஃபிளிக் வரையில் அந்த ஸ்டேட்டுக்குரிய பவர். இப்ப நான் அண்மையில பார்த்தேன், நரேந்திர சிங் மோடி அவர்கள் எங்களுடைய இவரோட எங்களுடைய அனுரகுமார சாநாயக அவர்களோட ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கவாகவும், தமிழர்களுக்கு தனி நாடு என்பதாகவும், இலங்கை இந்தியாவிற்குரிய ஒரு மாநிலமாக போறது அப்படி நினைத்த மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை ஒரு இறையாண்மையான நாடு. இலங்கை இந்தியாவின் மாநிலமாக ஒருபோதுமே வரப்போவதில்லை. 1948 ஆண்டு இன்ற வரைக்கும் எந்த சிங்கள அரசியல் தலைவர்களும் இலங்கையை கொண்டு போய் அப்படியே இந்தியாவுக்கு மாநிலமாக தாரவாக்குற எந்த சம்பவம் நடந்ததில்லை. முதலாவது, இலங்கையோட நாடே காணாம போயிடும். இரண்டாவது, அது யார் என்றால் அந்த எங்களுடைய இப்ப இருக்கிற அனுரகுமார சாநாயகருக்கு எதிராக அரசியல் செய்பவர்கள் உருவாக்கி இருக்கிற ஒரு புரளி. அதாவது என்னென்றால், மோடி அவர்களுடைய வருகையின் பின்னர் இலங்கை இந்தியாவின் ஒரு மாநிலமாக போகும். காலங்காலமாக இதே அனுரகுமார சாநாயக்க, இதே அமைச்சர் சந்திரசேகர் மஹிந்த அரசாங்கம் இந்தியாவோட உடன்படிக்கையில செய்யல, இதே மாதிரி கத்தி குளறி ரோட்டுகள்ல நின்று கத்திக்குள்ளர் இந்தியாவுக்கு இலங்கையை தார வார்க்காது என்று கத்தின ஆக்கள் இப்ப போய் ஒரு சிறப்பு விருதையும் கொடுத்து அவர்களுக்கு 2-3 நாள் பயணத்தையும் கொடுத்து சேர்க்க. இது சுத்தமான அரசியல். எவ்வாறு சிங்கள அரச தலைவர்கள், முக்கியமாக மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச, அதன் பிறகு ரணில் எல்லாரும் எங்களுடைய நாட்டை கூறு போட்டு வேறு நாடுகளுக்கு வித்தார்களோ, அதே மாதிரிதான் குமார சாநாயகம் எங்களுடைய நாட்டின் சம்பூர்ண மின் நிலையம் உட்பட எங்களுடைய எல்லா விகாரைகளுக்கும் சோலார் பவர் வசதி, அதன் பிறகு எங்களுடைய அதானியின் காற்றாலை, இது சம்பந்தமாக இது காலங்காலமாக நடக்கிற இந்த சித்து விளையாட்டுகள். ஒவ்வொரு அரசாங்கம் வந்த பிறகும் அந்த பணவீக்கத்தையும் காசு இல்லை என்றதையும் சமாளிக்கிறதாக ஒவ்வொரு நாட்டின் ஒரு பகுதியில ஒவ்வொரு ஆகலும் கொடுத்து கடன் இழவுன்றது. இப்ப நான் பார்த்து நன்மையில எங்களோட டிஜே சந்துரு போட்டிருக்கிறார். டிஜே சந்துருவா சந்துரு தானே அவர்கள் போட்டிருக்கார், $100 மில்லியன் இலங்கை அரசாங்கம் கொடுத்திருக்கிறது என்று. அது எவ்வளவு சாத்தியக்கூறான உண்மையான பொய்யான கதை என்பது தெரியாது. அரசாங்கத்துக்கு சார்பா இந்த கதையை சொல்லி இருக்கிறதா. ஆனால் பார்த்தா $2,500 மில்லியன் கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நரேந்திர சிங் மோடி தாரார் எல்லாம் கிடக்குது. சோ தருமா காசு பாவி படுமா என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. சோ எங்களுடைய அரசியல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போது நிக்கிற புள்ளியில எங்களுக்கு அரசியல் ஒழுங்கான தலைமை இல்லை, ஒழுங்கான குறிக்கோள் இல்லை. எங்கள்ட்ட இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே ஏற்கனவே அரசாங்கத்தோட இருக்கிற அரசியல்வாதிகள் அடிவருடிகளாகவும் அவர்களுடைய, உங்களுக்கு தெரியும், எந்த நிமிடமும் கூட சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியிலே போய் என்னுடைய வடக்கு மாகாணத்தை பொறுப்பாடுத்துவதற்குரிய அழைப்புகள் எந்த நேரமே அவர்கள் தரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்களுடைய தமிழ் தேசியம் வளர்க்கப்படக்கூடாது, எங்களுடைய தேசிய தலைவருடைய பாதையிலிருந்து நாங்கள் விலத்தக்கூடாது, சிங்கள அரசாங்கங்களிட அடிவருடிகளாக இருந்து கொண்டு எங்களுடைய மக்களை தாரை பார்க்க கூடாது. அப்படி ஒரு சில அடிப்படை கொள்கைகள் எனக்கு இருக்கிறது. அந்த அடிப்படை கொள்கைகள் நிமித்தம் நான் எஸ்ஜேபி கட்சியோட சொல்லியிருக்கேன். அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய யாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமான குறைபாடுகளை நீங்கள் வேண்டுமென்றால் நிவர்த்தி செய்யுங்கள். ஒரு சண்டை இல்லாத ஒரு நல்ல அரசியல் போக்கை கடைப்பிடிக்கலாமே ஒழிய ஒருபோதுமே நான் அங்காலே வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்று நான் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறேன். எஸ்ஜேபிக்கு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். 1-2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரியான நல்ல மனுஷர், அவர்களுக்கு அது விளங்கும். இப்ப எங்களுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையும் இல்லை, நாங்கள் எங்களுடைய குறிக்கோளும் இல்லை, எங்களுக்கு தலைவரும் இல்லை, எங்களுடைய இனம் எங்க போக போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய இனத்தின் உதாரணத்துக்கு பொருளாதார சுட்டிகள் என்று சொல்லப்படுகின்ற ஜிடிபி பயங்கர மோசமா இருக்கு. கிளிநொச்சியில இன்றைய தினம் பார்த்தேன் நான், ஒரு குடும்பம் ஒன்று தங்களுக்கு வீடு தாருங்கள் என்று சொல்லி பொடிநடையாக காணியும் வீடுந்தாருங்கள் என்று சொல்லி நடைபயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி கணக்க விடயங்கள் இலங்கையை வாழ்கின்ற தமிழ் மக்களை சுற்றி நடக்கும் போது நாங்கள் போய் நரேந்திர சிங் மோடியுடன் ஒரு படம் எடுத்து போடுவதையும் அல்லது அதுக்கு அழைப்பு வந்ததா இல்லையா அது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன். சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நரேந்திர சிங் மோடி அவர்களுடைய சந்திப்பை மேற்கொள்ளக்கூடிய சகல உரிமைகளும் இருக்கிறது. ஒருத்தருக்குமே தனிப்பட்ட அழைப்பு இன்விடேஷன் என்று சொல்லி வாழ்க்கையில் வராது. ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்தாலும் எல்லாருமே அங்க போய் நிக்கல, எல்லாருமே நிக்கல. ஒரு சில பேர் போயில, ஒரு சில பேர் நிக்கல.
தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே போனேன்னா நரேந்திர சிங் மோடியோட ஒரு செல்ஃபி ஒன்று படம் ஒன்று எடுத்துட்டு வந்து நாங்கள் அவரோட இதை பற்றி கதைச்சோம் அதை பற்றி கதைச்சோம் அதை ஓமன்னு சொல்லியிருக்கிறார் அதை ஓமன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அங்கே கதைக்கப்பட்டதா இல்லைன்னு எங்களுடைய மதிப்புக்குரிய சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களே தாங்கள் ஒரு அரசியல் பிரதிநிதி என்று சொல்லி நரேந்திர சிங் மோடியோட முன்கதிரையில போயிருந்த கதை கேட்கல. எனக்கு எந்த அடிப்படை என்று எனக்கு விளங்கவில்லை. நான் ஒரு 27,000 வாக்குகள் மக்களிடமிருந்து பெற்றவன். நான் அங்கே போய் அவருக்கு பின்னால் நிற்பதோ அல்லது அது ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்ல. மக்களுடைய வாக்குகளை நாங்கள் மதிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். ஒருத்தரையுமே குறை சொல்வதற்கு இல்லை. சுமந்திரன் அவர்களுக்கு விழுந்த வாக்குகள் 10,000 வாக்குகள். அவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் பேசும் எங்களுடைய தமிழ் இனம் சுமந்திரன் அவர்களுடைய செயற்பாடுகளை பிடிக்காமல் அவரை அரசியல் இருந்து விலத்தி இருக்கிறார். நாங்களாகவே விலத்தி போகணும். அதை விட்டு போட்டு என்னோட நிக்கின்ற 1-2 பேர்களை ஏன் அவரோட நிக்கிறார் சொல்லி அவர்கிட்ட கேளுங்கோ, அவாவை இந்த பக்கம் வேற சொல்லுங்கோண்டு கதைக்கிற கதைகள் எல்லாம் எங்கே போய் முடிகிறது என்றால் ஒரு அரசியலுக்காக உழைக்க வேண்டும் என்று போய் நிக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை தான் இது காட்டுது. மக்கள் என்னை மக்கள் நிராகரிக்கிற பட்சத்துல நான் ஒரு சாதாரணமாக காசு வேண்டாத அல்லது கவர்மெண்ட் சர்வெண்டாக நான் போய் இணைந்து என்னுடைய வாழ்க்கையை நான் தொடருவேன். எனக்காக அதுல இந்த அரசியல் ஒரு பெரிய என்னை மக்கள் நம்பி எனக்கு ஏதாவது தருவார் என்றால் நான் அவர்களுடைய தந்த கடமையை நான் செய்வேன். அவ்வளவுதான். யாழ்ப்பாணத்தில் கூட இப்போது நிக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது. என்னுடைய வீட்டிலே இப்போது சின்ன கொட்டில் ஒன்றை போடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதுக்குரிய காசும் சேர்த்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த யூடியூபால காசுகள் எடுத்து நான் ஒரு 15-10 லட்சத்துக்குள்ள என்னுடைய சொந்த காணிக்குள்ள பாதுகாப்பாக யாழ்ப்பாணம் வந்து எனக்கு பெரிய வீடுகள் கட்டணுமோ பெரிய மாட மாளிகை கட்டணும் என்ற ஆசை இல்லை. ஆனால் உழைத்து பாராளுமன்ற சம்பளத்திலையும் அதை தவிர எனக்கு மக்கள் தார அன்பளிப்பிலையும் நான் கட்டுவதற்குரிய காலம் இப்ப இல்ல, காலம் இருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு என்னிடம் இருக்கிற பண வசதியில லோன் கேட்டால் பிஓசி மேனேஜர் சாகச்சேரி என்னை கண்டாலே அந்த எழும்பி ஓடுது. ஆகவே லோனும் கிடைக்காத பட்சத்துல என்ன வேற ஒரு 1-2 என்னுடைய சகோதரங்கள் வெளிநாட்டுல இருந்து உதவி செஞ்சால் நான் ஒரு 15-20 லட்சத்துக்குள்ள சின்ன ஒரு ஆள் நிக்கிறதுக்குரிய ஒரு ரூம் ஒன்றை தயாரித்து வைத்து அங்கே மக்களை சந்திக்குரிய வேலையை பார்க்கிறேன். இப்ப அரசியல் கட்சிகள் மாதிரி எங்களிடம் எக்கச்சக்கமான காசுகளும் இல்லை. நாங்கள் அதுல பெரிய பெரிய வீடுகளை வேண்டி போட்டு அந்த தலைமைச் செயலகத்தை ஓப்பன் இந்த தலைமைச் செயலம் ஓப்பன் பொதுமக்கள் தொடர்பாளர் அலுவலகம் ஓப்பன் என்று சொல்லி போட வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் அவற்றை செய்ய வேண்டும். ஆனால் அதுக்குரிய வளங்கள் தேவைகள் தற்போது இன்னட்ட இல்லை. என்னுடைய சொத்தை வித்து தான் நான் அதை செய்யணும். என்னுடைய 36 பரப்பு காணியை யாராவது வேண்டினா நான் அதுல செய்வேன். எனக்கு ஒரு வீடு கட்டி அதன் பிறகு நான் அந்த காசை நிக்க வச்சுக்கணும் என்னுடைய அரசியலுக்கு செய்வேன். ஆனால் இப்ப இருக்கிற நிலைமையில என்னால் செய்யக்கூடிய அரசியல் பொதுமக்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி போய் கதைச்சு பிரச்சனைகளை பாராளுமன்றத்துல கதைக்கிறது தான் எனக்கு செய்யக்கூடிய அரசியல். பெரும் அரசியல் என்று சொல்லிக்கொண்டு பெரும் தலைவர்களை போய் சந்திச்சோம் என்று சொல்லி வீடியோக்களை போடுகிறது போட்டோக்களை போடுவதை விட அல்லது நாங்கள் விகாரையை இடிக்க போடுகிறோம் என்று அரசியலை செய்வதை விட என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பாராளுமன்றத்திலே கதைக்கிற மக்கள் அணுகக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதில் தான் எனக்கு மிகவும் சந்தோஷம். ஆகவேதான் நான் நரேந்திர மோடி அவர்களை போய் சந்திக்கவில்லை. போய் சந்தித்திருந்தால் சில விடயங்கள் காரசாரமாக கதைத்திருக்க வேண்டியிருக்கு. கதைத்திருந்தால் அது நரேந்திர மோடிக்கும் ஒரு கஷ்டப்பட்ட நிலைமை ஏற்படுத்தி இருக்கும். அது அரசாங்கத்துக்கும் ஏற்படுத்தும். எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் சார்பாக 1-2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் நின்றார்களே அவர்களுக்கும் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கும். அவ்வாறான தர்ம சங்கடங்களை தவிர்ப்பதற்காகவும் அது தவிர ஒரு பிரயோசனமற்ற ஒரு நடவடிக்கையால அது மக்கள் அந்த நரேந்திர சிங் மோடியோட நான் நிக்கிற போட்டோவை பார்த்து மக்கள் முட்டாள் மாதிரி நம்பி எனக்கு வாக்கு போடுவார்கள் என்ற முட்டாள் நம்பிக்கை இல்லாமல் நடக்க வேண்டியவற்றை நடக்க வேண்டிய காலத்திலே பார்ப்போம். எங்களுடைய மாகாண சபை சம்பந்தமாக தாங்கள் கதைத்திருப்பதாக சுமந்திரன் உட்பட சகல பேரும் சொல்லியிருக்கிறார்கள். எனக்காக நீங்கள் நரேந்திர மோடி அவர்களுடன் கதைத்ததுக்கு மிகவும் நன்றி. உங்களுடைய உதவியையும் உங்களுடைய உதவி செய்யும் மனப்பான்மையையும் மதித்து கொண்டு உங்களுடைய அந்த மீட்டிங் ஒரு நல்ல மீட்டிங்காக முடிவு பெற்றுக்கணும் என்ற வேண்டிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. காலம் வரும்போது சகலவற்றையும் நாமே செய்வோம். நன்றி.